எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் கடந்த காலங்களில் எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ ஏன் இதே எடப்பாடி ஸ்டாலினோ பிரச்சாரத்துக்கு போனதே இல்லை. இப்போ 2 பேருமே பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். ஏன்னா 2 பேருக்கும் பயம் வந்துடுச்சு. ஒருத்தருக்கு தக்க வச்சுக்கணுன்ற பயம், இன்னொருத்தருக்கு வந்து 5 வருஷமாக நம்ம பவர் இல்லாமல் இருக்கோம், இந்த தடவை தோத்தா முடிஞ்சது நமக்கு அதுன்ற பயம் அவருக்கு. அதனால் அவர் எந்த எல்லைக்கும் போவார், எந்த எல்லைக்கும் அவர் போவார். பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மறைமுகமாக அவங்கக்கிட்ட இப்போதைக்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லாதீங்க, எனக்கு ஓட்டு போயிடும், முடிஞ்ச பிறகு நான் கண்டிப்பாக பவர் கொடுக்குறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், என்ன சிஎம் ஆக்கிடுங்கன்னு தான் அவர் கேட்பார். அதுதாங்க அரசியல். ஏன் இதை கருணாநிதி பண்ணலை, இது எடப்பாடி மட்டுமா பண்ணார்? 99 பிஜேபியை போய் 6 எம்பிஸை வச்சு இவங்க ஓட்டு போட்டு அப்படியும் ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவுத்து, அதுக்கு பிறகு பிஜேபியோட போய் 4 வருஷம் நல்லா மஞ்சா குளிச்சு வளமான இலாக்காக்களை வச்சு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமுதாய இயக்கம், மக்கள்கிட்ட போய் நீங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணணும். இதே முரசொலியில் கருணாநிதி ஜூன் மாதம் 99 கட்டுரைகள் எழுதலை. ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கெல்லாம் ஷாக்காக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கல. குஜராத் இனப்படுகொலையின் பொழுது பார்லிமெண்ட்டில் ஆதரித்து பேசினது மட்டும் இல்லாமல் அகமதாபாத்தில் அன்றைக்கு இருந்த என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், வைகோ, திமுகவோட எஸ்எஸ் பழனிமாணிக்கம் இவங்கெல்லாம் அது இனப்படுகொலை அல்ல, குஜராத் அரசு சிறப்பாக செயல்படுகிறதுன்னு ஒரு ஊர்வலம் நடத்தும்போது கலந்துக்கிட்டவங்க இவங்கெல்லாம். இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பதாக நாடகம் ஆடக்கூடிய திமுகவோட கடந்த கால வரலாறு குஜராத் இனப்படுகொலைகளின் பொழுது, மறுபடியும் சொல்லுகிறேன், நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஆதரித்து ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அகமதாபாத்தில் ஒரு ஊர்வலம் நடக்குது. பிப்ரவரி எண்டு மார்ச் 1 அந்த கலவரம் தொடர்ந்து 3 மாதம் நடக்குது. அப்போ சம்வேர் இன் மார்ச்சோ ஏப்ரலோ அகமதாபாத்தில் ஒரு பெரிய ஊர்வலம் யார் என்டிஏ நடத்துது. இதே என்டிஏல இப்போ திமுக ஒரு அங்கம். அப்போ அந்த ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கிறது என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அதில் என்டிஏ கட்சிகள் கிட்டத்தட்ட எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்ட ஆகச்சிறந்த முத்துக்கள் யாருன்னா, ஒன்று வைகோ, இன்னொன்று திமுகவோட எஸ்எஸ் பழனிமாணிக்கம்.